வணக்கம். தமிழ் வேதியின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நீட் 2026க்கான கொஸ்டின் டிஸ்கஷன். கொஸ்டின் மாடல் வந்து 12 73வது கொஸ்டின். இது வந்து நீட் 2026க்கான கொஸ்டின், ரீநீட் கொஸ்டின் கிடையாது. ஏன்னா 2026ல ரீநீட் நடக்க போகுது இல்லையா, அதனால வந்து அதுக்கு முன்னாடி எழுதின கொஸ்டினை டிஸ்கஸ் பண்றோம். இப்போ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a solution of copper sulfate is electrolyzed for 10 minutes with a current of 1.5 ampere. The mass of copper deposited at cathode is molar mass காப்பருக்கு 63 கொடுத்துருக்காங்க. 1 ஃபேரடேக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனை பாருங்க, நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. 2.4, 1.7, 0.58, 0.29. அப்போ இங்கே ஓரளவுக்கு தோராயமான அந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் ரீட் பண்ண உடனேயுமே எலக்ட்ரோலைசிஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, டெபாசிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபேரடேஸோடைய ஃபர்ஸ்ட் லாவை பயன்படுத்த போகிறோம். இங்கே என்னென்ன கிவன் டேட்டா இருக்குது அப்படின்னா, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கொடுக்குறான், அதில் காப்பர் டெபாசிட் ஆகுது. அப்போ காப்பர் 2+, அப்புறம் SO4 2- தான் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் கரைஞ்சிருக்கும். இது எவ்வளோ டைம் வந்து கரண்ட் கொடுக்குறாங்கன்னா, கொடுக்கக்கூடிய கரண்ட் I is equal to 1.5 ஆம்பியர்னு போட்டான். டைம் வந்து 10 மினிட்ஸ், டைம் டேக்கன் 10 மினிட்ஸ், மினிட்ஸில் கொடுத்துருக்கறனால இந்த மினிட்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், செகண்டுக்கு மாற்றுறேன். அப்போ அதை 60ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 600 செகண்ட் நம்ம பயன்படுத்தியிருக்கோம்னு அர்த்தம், கரண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கேத்தோலில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட், வெயிட் ஆஃப் டெபாசிட் வேணும். ஃபார்முலா என்னப்பா, டைரக்ட் ஃபார்முலா அப்படியே போட வேண்டியதான். W is equal to molar mass divided by n factor into Faraday into I into T. இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. அப்படியே நீங்கள் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, மாஸ் மோலார் மாஸ் ஆஃப் காப்பர் தான் டெபாசிட் 63 கொடுத்துட்டான். இப்போ W is equal to 63 டிவைடட் பை n ஃபேக்டர் என்ன, காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் n ஃபேக்டர். காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2+, அப்போ 2 தான் n ஃபேக்டர் இன்ட்டு ஃபேரடேஸ். அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க 96487. பட் இங்க வேல்யூ நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நம்ம எக்ஸாக்டா அதே வேல்யூ போடணும்லாம் கிடையாது, கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்ல. அதனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 96500 அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஐயோட வேல்யூ 1.5 இன்ட்டு டைம் டேக்கன் 600 செகண்ட் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வெயிட் கிடைச்சிடும். ஸோ இதை நீங்கள் இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதான் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் இந்த 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, அதை அடித்தா 3. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 63, 1.5 இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4.5 டிவைடட் பை கீழே பேலன்ஸாக இருக்கக்கூடியது 965. இப்போ நீங்கள் இந்த 63 அண்டு 4.5 இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, பெருக்குனீங்கன்னா 283.5 கிடைக்கும் டிவைடட் பை 965. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 0.2937 கிடைக்கும். இந்த சம்திங் கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் க்ளோசஸ்ட் டு தி 4th ஆப்ஷன். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னப்பா, 4th ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஒன். தேங்க்யூ.